வணக்கம். இது நம்ம ஆன்மாவை பற்றின ஒரு பதிவு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆன்மா பற்றின விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறது எதுவும் ரீச் ஆக மாட்டேங்குது. யாரும் வீடியோவே ப்ளே பண்ணியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல, விதைக்க வேண்டியது நம்மளோட கடமை, அது விளைய செய்கிறது கடவுளோட திறமை. அது மாதிரி தான் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு புரிஞ்ச விஷயங்களை நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது யார் யாருக்கு எப்பப்போ ஞானம் கிடைக்குதோ அப்பப்போ அதை பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? ஐயோ இது விலையிலையே அது விலையிலேன்னுலாம் கவலைப்பட நான் நினைக்கல. சொல்லுவோம், யார் யார் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்களோ புரிகிறவங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உண்மையான விஷயம், சத்தியமான விஷயம். ஏன் ஆத்மாலாம் வெளி உலகத்தில் ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி வெளியில் சுற்றுறது, வந்தது, உலகம் போனது, கீழ் உலகம் போனது, எல்லா உலகத்தையும் பார்த்து வந்தது எல்லாமே என் ஆன்மா, என் சரீரம் கீழே இருக்கும், என் ஆன்மா போய் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தது. இதெல்லாம் ஆன்மா எப்படி வெளியில் போகும், வெளியில் வரும்ன்றது இருந்தவங்ககிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. வா ஆன்மா நீ உண்மையை சொல்லணும்னா அது பேச முடியாது. ஏன்னா அதுக்கு உருவம் இல்லை, நம்ம பேசுகிற திறமை இதெல்லாம் எல்லாமே நம்ம சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆன்மா உள்ளே வந்தால் தான் சரீரங்கள் வேலை பார்த்தா தான் அது செயல்படும். இப்போ அந்த சரீரம் இல்லாமல் போகும்போது ஆன்மா எதுவும் சொல்ல முடியாது, பேச முடியாது. அதுக்கு புரிதல் மட்டும்தான் இருக்கும். எல்லாமே புரிதல் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு சிலர்கிட்ட போய் அதை அறிகிறவங்களுக்கு, இந்த ஆன்மாக்களை கட்டி வச்சு ஆன்மாக்களோட பேசுகிறவங்களுக்கு, ஆன்மாக்களோட ஒரு பூஜைகள்லாம் செஞ்சு எதுக்கு என்னென்ன செஞ்சால் என்னென்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்கள்ட்டலாம் போய் ஆன்மாக்கள் போய் தனக்கு பேச முடியாததுனால எண்ணங்களை வெளிப்படுத்தும். இந்த மாதிரி இப்படின்றத அதனோட எண்ணங்களை கண்டுபிடிச்சி தான் எல்லாருமே எல்லாமே சொல்கிறது. இந்த மாதிரி ஆன்மா இதை சொல்லுது, ஆன்மா இதை சொல்லுது அப்படின்னும் போது அது பேச தெரியாததுக்கு ஆன்மா எண்ணங்களை மட்டும் பிரதிபலிக்கும். அதை வச்சு தான் நிறைய பேர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே உண்மை தான், எதுவும் பொய்யெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் எக்ஸ்ட்ரஸாக வச்சு பேசி காசு பறிக்கிறதுக்காக வழி பார்த்து எக்ஸஸாக எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிக்கத்தான் செய்வாங்க. ஆன்மா பேசும், அதுக்கான ஆளுகிட்டலாம் போய் பேசத்தான் செய்யும். சரிங்களா? இப்போ எனக்கு ஆன்மா பேசுறது, அதோட எண்ணங்கள் பிரதிபலிக்கிறது எல்லாமே எனக்கு புரியும், எல்லாமே தெரியும். ஆனால் ஆன்மாக்களோட பேசுறதுக்கோ இல்லை இந்த சாமி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சாமியெல்லாம் வணக்கல எல்லாமே பேசுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு பவர் கொடுக்கும். என்னை கடவுள் அனுமதிக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் நீ எது பேசாத, அந்த மாதிரிலாம் நீ இது பண்ணாத, யாரோட பேச்சையும் காதில் வாங்காத, ஆன்மாக்கள் பேசினாலும் காதில் வாங்காத, சாமிங்கிறவங்க பேசினாலும் காதில் வாங்காது. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டு நீ நடத்து. நீ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதில் சொல்கிறவ கிடையாது. நீ ஒரு பெரிய அளவான மாற்றங்களை உருவாக்கணும். உன் மூலியமாக பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சு நம்ம உலகத்தோட மாற்றங்களை கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீ அந்த விஷயங்களை மட்டும்தான் நீ கவனம் செலுத்தணுமே தவிர, உனக்கு தேவைன்றதுக்காக உன்கிட்ட ஆன்மா பேசுது, சாமி எல்லாம் பேசுகிறாங்கன்றதுக்காக நீ இதை வச்சு பணம் சம்பாதிக்கவோ பணம் சேர்க்கவோ நீ நினச்சின்னா அது உனக்கு நல்லதில்லை. எதையுமே நான் உனக்கு உருப்படாமல் பண்ணி விட்டுருவேன். அதனால் உனக்கு எல்லா திறமையும் இருக்குது, எல்லோரும் பேசுறது உனக்கு கேட்கும். ஆனால் அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற வேலையோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. காலங்கள் வரும்போது உலகம் மாறும். உலகம் வரும்போது என்னோட வருகை இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எல்லாரோட தேவைகளையும் நான் சரியான முறையில் கொண்டு போய் செலுத்தி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன். அது வரைக்கும் நீ அமைதியாக இரு, பொறுமையாக இரு. நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீ வெளிப்படுத்து வெளியில் போய் அப்படின்னு கடவுள் சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் 18 வருஷம் கழித்து வீடியோவில் பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ வேறு ஏதாவது எக்ஸஸாலாம் அப்படியா இப்படியெல்லாம் நீங்களாம் கேள்வி கேட்டாங்களா, அடுத்தவங்க யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. எனக்கு கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை தான் வெளிப்படுத்த முடியும். அதனால் என்னை ஆன்மாக்கள், சாமி எல்லாத்துலேயுமே பேசுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆன்மாக்கள், நிறைய ஆன்மாக்கள் என்கிட்ட ஏதாவது தவிச்சு சொல்ல வருவாங்க. ஆனால் அதை அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஃபேமஸாக பேசுகிறவங்களோட விஷயங்கள்லாம் வரும், அந்த ஆன்மாலாம் வரும், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நின்று செகண்ட்லேயும் அதோட ஆத்மாக்கள் அதோட புரிதல் அப்புறம் கொடுத்துட்டு போயிடும். என்கிட்ட அது எல்லாமே பதிவு பண்ணிட்டு போயிடும். ஆனால் அது செகண்ட் பதிவு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஆத்மா கூட நிறைய ஆத்மாக்கள் வரும். ஒரு ஆத்மாவை நம்ம அனுமதிச்சோம்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆத்மா இருக்கும். எல்லாமே தவிச்சிட்டு இருக்குதுங்க, எல்லாமே கஷ்டத்தில் இருக்குது. ஆத்மாக்கள் பூரா கஷ்டத்தில் இருக்குது. எப்படி மனுஷங்களுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி ஆத்மாக்கள் கஷ்டத்தில் இருக்குது. சாப்பாடு இல்லாமல், இருக்கிற இடம் இல்லாமல் தவிச்சு போய் உறவினரோட பிரிஞ்சு, உறவினரோட கண்ணீரை பார்த்துக்கிட்டு, அவங்க கவலையை பார்த்துக்கிட்டு, இதுகளுக்கு எதுவும் இல்லாமல் சொல்ல முடியாமல் ஆன்மாக்கள் தவிக்கும். இந்த மாதிரி கேட்குறவங்க யாராவது கிடச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி அழுகிறதுக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது என்கிட்ட எல்லாம் வரும்போது கடவுள் அனுமதிக்கிறதுனால நான் என்னோட பேச்சு வச்சுருவேன், வேணான்னு விட்டுருவேன். அப்படி இருந்துமே எதையாவது மீறி நான் அதிகமாக இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா
எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்குதுன்னா அதை நான் திரும்ப 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 பார்த்துட்டே இருப்பேன். இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்குன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு யோசிப்பேன். அப்போ யோசிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஆன்மாக்கள் சட்டுன்னு ஓடியாந்துடும். ஓடி வந்து என்கிட்ட டக்குன்னு பதிவு வச்சுட்டு போயிடும். ஆனால் அது போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது சொன்ன வார்த்தைகள் கூட ரிலீஸ் ஆகிடும். இது இதனால தான் எடுத்திருக்காங்க, இவங்க இதனால தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து எல்லாரோட ஆத்மா பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு எனக்கு கேட்கும். ஆனால் நான் வந்து அனுமதியில் நான் விட்டுருவேன். அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுறோம், நம்ம ஆத்மா உண்மைதானா, அது என்ன செய்யும் அப்படின்றது வந்து உண்மையாலே வந்து யாருக்குமே தெரியாது. நான் அனுபவிச்சதுனால தெரிஞ்சதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உண்மையிலே நம்ம ஆத்மா நம்ம சரீரத்தை விட்டு வெளியில் போயிட்டா எல்லா உணர்வுகளும் அதுக்கு புரியும், எல்லாமே அதுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ சரீரத்துக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரியே வந்து ஆன்மா வெளியே போனோன்னே புரியும். அது வந்து பாதியில் வந்து உடம்புக்கு முடியாமல் ஆக்சிடெண்ட் ஆகி சூசைட் பண்ணி இந்த மாதிரி இறந்து போகிறவங்க வந்து ரொம்ப கோபமாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஆன்மா வந்து ரொம்ப தவிச்சு கோபமாயிடும். கோபமாகி நம்ம அவங்க வீட்டையே ரொம்ப சுற்றி சுற்றி வரும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இறந்து போகிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யணும், சாப்பாடு கண்டிப்பாக வைக்கணும். 15 நாளைக்கு ஒருக்கையோ 1 மாதத்துக்கு ஒருக்கையோ 6 மாதம் கிட்டத்தட்ட 6 மாதம் வரை நம்மளோட நினைவலைக்குள்ள தான் அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வீட்டுக்குள்ளே வருமானு கேட்டால் வீட்டுக்குள்ளே வர முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே தான் இருக்க முடியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்ம வணங்குற சாமிகள் வந்து பெண் தெய்வங்களோ ஆண் தெய்வங்களோ ஏதாவது ஒன்று வணங்குறீங்க இல்லையா, அந்த தெய்வம் வந்து அதை வந்து உள்ளே விட விடாது. இப்போ அந்த ஆத்மா உள்ளே வந்தாலும் நம்மளுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரும். அதனால் வந்து வணங்குற சாமிகள் வந்து ஆன்மாக்களை உள்ளே விட மாட்டாங்க. ஆன்மா வெளியே நின்று தான் பார்க்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும்போது சாப்பாடோ எதுவாக இருந்தாலும் அந்த ஆன்மாவுக்காக தண்ணியெல்லாம் கண்டிப்பாக கொண்டு கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வச்சு தண்ணி வந்து எடுத்து சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடணும். அவங்க அதை சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது தண்ணி, சாப்பாடு. இருப்பிடம் எங்கேயாவது ஒரு காட்ட பக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் வந்துக்குவாங்க. சப்போஸ் நம்ம சாமி நல்லா உண்மையாக வணங்குறோம், அந்த இறந்தவங்களும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, நேர் வழியில் போயிருக்காங்க அப்படின்னா சாமியை வணங்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமிகளாக வணங்குற பாருங்க, அந்த சாமிகள் கூப்பிட்டு அவங்களுக்கு அடைக்கலை கொடுத்து அவங்கள கூட வச்சுக்குவோம். ஆத்மாக்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் வச்சுக்கிறோம், அடைக்கலை கொடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த சாமி கொடுத்துரும். நல்லவங்களை இருந்தால் உலகத்தில் வந்து நல்லதே இருக்குது, கெட்டதே இருக்குது. கடவுளோட பவரை வாங்கினவங்க கெட்ட விதமாகவும் ஆக்கிட்டாங்க, நல்ல விதமாகவும் ஆக்கிட்டாங்க. நல்ல விதமாக ஆக்கினதுனால ஓரளவுக்கு நம்ம தப்பி பொழைச்சி ஓடிட்டுருக்கோம். இப்போ ஒரு முடியாத சூழ்நிலைக்கு எங்கேயாவது ஒரு வேண்டுதலை போட்டு ஏதோ பண்ணி இது பண்ணும்போது கொஞ்சம் நல்ல சக்திகள் வேலை பார்த்து நம்மளை பாதுகாக்க செய்யத்தான் செய்யுது. நல்ல சக்தி இருக்கத்தான் செய்யுது, நல்ல விஷயமாகவும் இருக்கத்தான் செய்யுது. ரெண்டுமே கலந்துருக்குது. அதனால் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வணங்குற சாமிகள் வந்து இந்த மாதிரி ஆத்மாக்களை உள்ளே விடாது. உள்ளே விட்டால் பிரச்சனை வந்துடும், உள்ளே விட மாட்டாங்க. ஒரு ஆத்மானா அதை சுற்றி பல ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒன்றை வாழ்ந்துட்டோம்னா 10,000 உள்ளே ஓடியாது உட்காந்துக்கிறோம். அப்போ அது வந்து கெடுதல், நம்ம குடும்பத்துக்கு அது கெடுதல் போயிடும். அதனால் வந்து செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து ஆன்மாக்கள் யாராவது இறந்துட்டா ஆக்சிடென்ட் ஆகியோ இறந்தவங்களாம் வந்து பயங்கர கோபமாக இருக்கும். அந்த ஆத்மாலாம் வந்து செம்ம கோபமாக இருக்கும். ஏன்னா அது நினைக்காத ஒரு விஷயம். டக்குன்னு போய் இப்போ சூசைட் பண்ணுறவங்க கூட என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. யோசித்து அதுக்கப்புறம் தான் வேண்டாம், அந்த வாழ்க்கை வேணான்னு முடிவு பண்ணி தான் சூசைட் பண்ணுவாங்க. அது பண்ண வைக்கிறது ஒரு பாவம் தான். சூசைட் பண்ணு இதனால தான் உனக்கு விடுதலை வரும், இதனால தான் விடுதலை வரணும் பண்ண வச்சு இழுத்துட்டு போயிடுறதும் அது ஒரு கெட்ட சக்தி தான். ஆனால் அவங்க கூட கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. அந்த ஆன்மாலாம் அழுகும், ஐயோ நான் எப்படி பண்ணேன் செத்து எனக்கு நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாக்கள் அழுகுங்க. ஆனால் இந்த இது பண்ணி சாகுறாங்க பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் இந்த மாதிரி சாகுறவங்க ஆன்மா பயங்கர கோபமாக இருக்கும், நம்ம கோபமாக இருக்கும். எப்படா இப்படி போச்சு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம வந்து எப்படி இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டோம், நம்ம சரீரத்தை விட்டுட்டு போயிட்டோமேன்னு சொல்லி பயங்கர கோபமாக இருக்கும். அதுதான் ஒரு சில நேரம் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி யாராவது எச்சு தவிச்சு வர்றவங்க யாராவது ஒருத்தவங்க பிடிச்சிடும். அது பிடிச்சிட்டு அதோட கோபத்தின் வெளிப்பாடை வெளிக்காட்டும். அதுக்கு என்னென்ன கோபம் இருந்துச்சோ அதை போல வெளிக்காட்டும். சாப்பிட்றது அது என்னென்ன ஆசை இருந்துச்சோ அதை போல ஒரு சரீரத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அதனோட செயலை உருவாக்கிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம சும்மா டாக்டர்கிட்ட கூட்டு போய் வைக்கக்கூடாது. கொண்டு போய் அதுக்கான ஆளுங்க இருப்பாங்க, மாந்திரிகக்காரங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுத்து அதை கட்டி போட்டு வெளியில் போட்டுறோம், ஆன்மாவை வெளியேற்றணும். இந்த மாதிரி வந்து ஆன்மாக்கள் இருக்கிறது உண்மை தான், சரிங்களா? அவர் சரீரத்தை விட்டு போனவுடனே அது இந்த மாதிரிலாம் கஷ்டப்படும். இப்போ வீட்டாளுங்க அதை கண்டிப்பாக அதை கவனித்து என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு அமாவாசை நாள் இந்த மாதிரி நாளுகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து நம்ம சட்டம் போட்டுட்டு அந்த சட்டத்துக்கு தான் நம்ம கட்டுப்பட்டாகணும். அந்த மாதிரி வந்து நம்மளை செயல்படுத்துகிறவங்க வந்து அந்த மாதிரி சட்டங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அதனால் சட்டத்துக்கு உட்பட்டு அந்த செயலுக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்களில் அதுங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பாக வச்சுக்காங்க. 6 மாதத்துக்கு உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. யார் இறந்துக்கலாம் வீட்டை சுற்றி தான் இருப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் தான்
சரியானவங்களாக இருந்து நல்லவங்களாக இருந்தால் சாமிக்கிட்ட அடைக்கலம் ஆயிடுவாங்க. இல்லையா எங்கிட்டாவது ஒரு காட்டை பக்கமாக எங்கேயாவது உலகத்தில் அவங்க ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு நாளும் அப்படி 6 மாதத்துக்கு அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு நினச்சி சாப்பாடு வச்சிங்கன்னா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஆவிகளை பற்றின ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி நான் வந்து உணர்ந்தது. சரிங்களா? சும்மா கட்டுக்கதையோ இந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் எனக்கு தெரியாது. நான் உணர்ந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவை பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்து பதிவு பண்ணுறேன். கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி எப்படி இருந்தால் சரியாக வரும்னு மக்கள் உணர்ந்து மாற தொடங்குங்க, புரிய தொடங்குங்க, உண்மையை நம்புங்க. சரிங்களா? கார் இருக்குது, வண்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு இருக்கிறது, கண்ணுக்கு தெரியறதுனால ஆமான்னு இருக்குது. சாமி, ஆவி, பேய் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அதனால் நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நாம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அது இருக்கிறது உண்மை தான். அதை வந்து நம்ம புரிஞ்சோம்னா கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்கும் புரிகிற தன்மை உண்டு. அதை வந்து நம்ம செவிகளை திறக்கணும், ஞான கண்களை திறந்து வைக்கணும். ஞானம், அதாவது என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ ஞான திருஷ்டி இருக்கணும், அதை திறக்கணுமா. இங்கே ஏன் எங்கேயோ இருக்குன்றாங்க, அது என்னமோ அவங்க இந்த இதில் இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம செவி கொடுத்தோம்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கும் புரியும். அதனால் எல்லாமே உண்மை தான், எல்லாம் உண்மை தான், எதுவுமே மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க, அதுதான் தவறான முறை. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு தெரியுதுன்னா ஒன்று நல்லது செஞ்சிடணும், நம்மளால் முடியும், அவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது செஞ்சு கொடுக்க வேணும். அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாது. பிஸ்னஸாக மாற்றுறது மிக தவறு. அவங்களுக்கு தேவைகள் இருக்கும், பண தேவை இருக்குன்னா அவங்களாம் நம்ம செய்கிற எதிர இருக்கிறது வரவங்க வந்து அவங்களா பார்த்து இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு போய்க்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அவங்களுக்கு பசிக்கும், அவங்களுக்கு தேவைகள் இருக்கும், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இதே பிஸ்னஸ் வச்சு நீ இவ்வளோ கொடு, அவ்வளோ கொடு, லட்சம் கொடு, இப்படி கொடு, அப்படி கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய ஆபத்தும் கூட. அது வந்து கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல். சரிங்களா? சூனியம் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறது வந்து கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்காது. கடவுளோட தண்டனை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அவ்வளோதான். மோசமாக இருக்குன்னா ஏற்றுக்கவே முடியாமல் இருக்கணும். இப்போ ஒரு கை போயிடுச்சு, ஒரு கால் போயிடுச்சுன்னா அதை கூட நம்ம ஏற்றுட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் கடவுளோட தண்டனை ரொம்ப மோசமாக இருக்கும். அது அறிஞ்சோம்னா தான் தெரியும் அது என்னன்னு. மக்களாக இருக்கிறவங்க புரிஞ்சு அறிஞ்சு என் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளியில் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி புரிய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.